கிராமத்தின் சிறுவன் ரவி பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழியில் ஒரு சிறிய கடையில் வண்ணமயமான ஸ்நாக்ஸ் பார்த்தான். அந்த நிறம், அந்த வாசனை அவனை மிகவும் ஈர்த்தது. அவன் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கினான். ஆனால் அந்த நிறங்களுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. ரவி வீடு வந்து சாப்பிட முயன்றான். ஆனால் அவனது அம்மா அவனை எச்சரித்தாள், இது இயற்கையானது இல்லை ரவி, இதுல நிறைய ரசாயனங்கள் இருக்கும், உடலுக்கு தீங்காகும். ஆனால் குழந்தை மனம் அது. அடுத்த நாள் பள்ளியில் இருந்தபோது ரவிக்கு திடீரென தலைச்சுற்றல், வயிற்றுவலி. அவன் மயங்கி விழுந்தான். அவனை ஆசிரியர் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆம்புலன்ஸ் மருத்துவமனையில் ரவியின் நிலை மிகவும் ஆபத்தாக மாறியது. அவனது பெற்றோர் கண்ணீருடன் அவனை பார்த்து கொண்டிருந்தனர். மருத்துவர் சோதனைகள் செய்து உண்மையை சொன்னார். ஆண் மருத்துவர், அந்த ஸ்நாக்ஸ்களில் ஆபத்தான ரசாயன நிறப்பூச்சுகள் இருந்தன. அவை குழந்தைகளின் உடலுக்கு தீங்கானவைகள். இது ரவியின் உடலை பலவீனப்படுத்தியிருந்தது. மைக்ரோஃபோன். சில நாட்களுக்குப் பிறகு ரவி மீண்டு வந்தான். அவன் தனது பள்ளியில் அனைவரிடமும் உரையாற்றினான். நாம் சாப்பிடும் ஒவ்வொரு பொருளையும் யோசித்துத்தான் வாங்கணும். நிறம் அழகாய் ஆப்பிள். இன்று ரவி ஆரோக்கியமாக இருக்கிறான். அவன் இனி இயற்கையான உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிறான். அவனும் அவன் அம்மாவும் சிரித்த முகத்துடன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆரோக்கிய உணவுதான் உண்மையான இனிப்பு.